மீந்து போன சப்பாத்தி வச்சு எப்படி ஒரு நூடுல்ஸை மேக் பண்ணலான்னு பார்த்தோமா. அதுவும் முட்டை நூடுல்ஸ் வாங்க பார்க்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம், 2 ஸ்மால் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம், அது கூட 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம், ஒரு வானல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதங்கினோடனே அந்த தக்காளி எடுத்து அதில் கொட்டிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி ரோல் பண்ணிவிட்டு அழகாக ஸ்லைஸாக பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். மெலிசாக நல்லா கட் பண்ணுங்கள். பொறுமையாக இந்த பதத்துக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அது இப்போ இப்படி வந்துடும் இந்த கண்டென்ஸ்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கிச்சு. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், 2 முட்டை வச்சு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல. நம்ம அறுத்து வச்சுருக்க சப்பாத்தி அதில் போடுங்க. மறக்காமல் SM Blacks சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.